ஏன் ஒரு 2 டாக்டர்ஸ் நைட் ஷோ போயிருக்காங்க. ஐ திங்க் சேலமா ஏதோ ஒரு இதுல 2 டாக்டர்ஸ் தே வென்ட் ஃபார் அ நைட் ஷோ மூவி. முடிச்சுட்டு தே ஹேட் டு கோ ஃபார் த டியூட்டி. ஆட்டோல ஏறியிருக்காங்க. ஆட்டோல வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. ஆட்டோ டிரைவர் பிளஸ் 2 பேர். அவங்க ஏதோ இல்ல இது இந்த இடம் பிளாக்டா இருக்கு. அந்த பக்கம் சுத்தி போகணும்னு. இவரும் தான் போயிருக்காரு கூட. 2 பேருமே டாக்டர்ஸ். தே வர் வொர்க்கிங் தேர். அப்புறம் இந்த டாக்டர் அடிச்சு போட்டு அந்த லேடி டாக்டர ரேப் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் பிகமிங் வெரி கான்ஸ்டன்ட்ங்க. இப்போ மெயினா வாட் வி ஹேவ் டு டூ இஸ் லைக் சட்டம் வந்து கொஞ்சம் இன்னும் கண்டிப்பா ஆகணும். ம். நம்ம வந்து சட்டத்த தாங்க சொல்லணும். ஏன்னா இது வந்து பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரேப் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கிழவிங்க 2, 3 பேர் கத்துறாங்க. வயசானவங்க, முதியோர். எல்லாம் 83 இயர்ஸ் ஆச்சு, 85 இயர்ஸ் ஆச்சு. என்ன ரேப் பண்ணிட்டாங்க, என்ன ரேப் பண்ணிட்டாங்க. ம். அங்க அன்னைக்கு பார்த்தாக்கா ஒரு நியூஸ் பார்த்தேன் நானு. ஒரு 80 இயர் ஓல்ட் லேடி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்திருந்திருக்காங்க. ஒரு 16 வயசு பையன். ஹி வாஸ் ஃபுல்லி ட்ரங்க். அந்த லேடிய இழுத்துட்டு போய் ஒரு தோப்புக்குள்ள ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு ஹி ஹஸ் ரன் அவே. போலீஸ் புடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரணம் என்னன்னாக்கா, கொஞ்சம் இந்த போதை பொருள் இப்போ அதிகமாயிட்டு வருது. இப்பலாம் வாட் வி ஆர் ஹியரிங் ஸ்கூல் பக்கத்திலேயே விக்கிறாங்க. ஸ்கூல் பக்கத்திலேயே விக்கிறாங்க. சில்ட்ரன் கிட்டயே விக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வருது. ட்ரக்ஸ் ஹேவ் டு பி பிளாக்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட்லி ரேப் பண்றவங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய தண்டனை ஐ டோன்ட் ஸ்டாண்ட் பை தட் அட் ஆல். ஏன்னா இந்தியால குடுக்குற தண்டனை ஒண்ணுமே இல்ல. மாஸ்க் பண்ணிடுறாங்களே ஃபேஸ. முகத்த கூட பப்ளிக் பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. இவங்கள நடு ரோட்ல நிறுத்தி அசிங்கப்பட்டு, அவமானப்படுத்தினா தான் அவங்க அடுத்த செய்ய மாட்டாங்க. இப்ப அவங்கவங்க எப்படி சொல்றாங்க? ரேப் பண்ணாலும் என்னப்பா? நம்ம ரேப் பண்றோம். போலீஸ் புடிக்கிறாங்க. சைலன்ட்டா கோர்ட்டுக்கு போறோம், வரப்போறோம். 4 பேர் தெரிய போறதில்ல.